நாங்க பயப்படல. நாங்க இங்க யாரும் பயம் இல்ல. உங்களிடத்தில் அனுமதி பெற்று முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு எழுதி கொடுத்துவிட்டு தான் பேச வேண்டும் என்பது மரபு. நாம் டிவியை பார்த்துட்டு தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. நீங்க எப்படி பேர் பேசுறீங்களா? மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் போதும். நாங்க பயப்படல. நாங்க இங்க யாரும் பயம் இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரண்மனையில் இருந்த அமைதியா உட்காருங்க. இல்ல அப்படி இல்ல, நீங்க எல்லாருக்கும் இல்ல. அரண்மனையில் இருந்த அரசியலை திராவிட இயக்கமாக்கி ஆலமரத்தடிக்கு எடுத்து வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆலமரத்தடியில் இருந்த திராவிட இயக்கத்தை வழக்கு எடுத்து சென்றவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இந்த திராவிட இயக்கத்தை கொண்டு சேர்த்தவர் நம்ம முத்தமிழர் கலைஞர் அவர்கள். உட்காருங்க எல்லாம். இந்த பதில கேளுங்க. மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய அரசு முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களிடத்தில் அனுமதி பெற்று முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு எழுதி கொடுத்துவிட்டு தான் பேச வேண்டும் என்பது மரபு. அவை முன்னவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது நேரமில்லா நேரமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு தர வேண்டும் என்பது விதிமுறைகள் இருக்கிறது. மரபுபடி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கடைபிடித்தால் அனுமதியுங்கள், இல்லை என்றால் அனுமதிக்க கூடாது. இன்னொன்றே சொல்லுகிறேன், அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நாம் டிவியை பார்த்துவிட்டு தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. நீங்க எப்படி பேர் பேசுறீங்களா? அதனால் உங்களுடைய செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.